நித்யானந்தம். என் பேர் ஈஸ்வரி. நான் மலேசியாவிலேருந்து வந்திருக்கேன். வந்து கைலாசா திருவண்ணாமலையில் இருக்கேன். இங்கே வந்து பிஎஸ்எஸ் ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். ஆரம்பத்தில் நான் என்ன நினச்சேன்னா இந்த பிஎஸ்எஸ் ப்ரோக்ராம் வெறும் ஆன்மீக பயிற்சி அப்படின்னு நினச்சி தான் நான் இங்கே காலை வச்சேன். இப்போ இங்கே வந்த பிறகு தான் எனக்கு தெரியுது இங்கே அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்குறாங்க. சோசியல் மீடியாவை எப்படி யூஸ் பண்ணுறது, அப்புறம் எப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது பெரிய பெரிய ஆளுங்களை எப்படி சந்திக்கிறது, எப்படி பேசுறது, இப்போ நிறைய விஷயங்கள் இங்கே நிறைய அனுபவங்கள் இங்கே வந்த ஒரு விதமான புது புது வகுப்புகள் எங்களுக்கு எடுத்தாங்க. இங்கே வந்த பிறகு என்னோடய நாலேஜ் ஏற்கனவே இருந்ததை விட இப்போ இன்னும் அதிகமாக இருக்குது. எனக்கு ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு நான் சரியாக படிப்பெலாம் இல்லாதனால கம்ப்யூட்டர் பற்றிலாம் எனக்கு அவ்வளோவா தெரியாது. இங்கே வந்துட்ட பிறகு நிறைய ஒர்க்கு கொடுத்தாங்க. அதை கொடுக்கும்போது ஒரு சில விஷயம் சின்ன சின்னதாக சொல்லி கொடுத்தாங்க, நிறைய சொல்லி கொடுக்கல. ஆனால் பிரச்சனையெல்லாம் வரும்போது அது நானே சொந்தமாக எடுத்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தாக்கா டக்குன்னு அது டக்கு நம்மளுக்கு யோசிக்கிற தன்மை அந்த இடத்துல வந்துருச்சு. என்னை பார்த்து எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ அறவே படிக்காதவங்க கூட இங்கே வந்தால் கூட அவங்க நல்லா ட்ரெயின் பண்ணி அனுப்புகிறாங்க. இந்த ப்ரோக்ராம் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். யாருக்கெல்லாம் இங்கே வரணும்னு ஆசை இருக்கோ கண்டிப்பாக வாங்க, வந்து பாருங்கள். இங்கே வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதை விட்டு போகும்போது இப்போ செய்கிறத விட பெஸ்ட்டாக ஒரு விஷயம் நீங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் செய்வீங்க. நித்யானந்தன்.